உலக தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிடபூமி வாயிலாக மதுரை ஜோதிட கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக மிகப்பெரிய கிரகமான குரு வக்ர நிவர்த்தி அடைந்திருப்பது அனைத்து ராசிக்காரர்களும் மிகுந்த ஒரு சந்தோஷமான விஷயம். அதே போன்று இந்த வாரத்திலும் மிக பலமான ஒரு கிரகம் உங்களை எல்லாம் உற்சாகத்தோடு வைத்திருக்க வேண்டிய ஒரு கிரகம், உடல்நலை குறைவு ஏற்படுத்தாமல், விபத்துகளை ஏற்படுத்தாமல் ஒரு ஆரோக்கியமான வாழ்விலே உங்களை கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் இந்த வாரத்திலும் வக்ர நிவர்த்தியாக இருக்கின்றது. அதனால் இந்த வாரமும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாக இருக்கப் போகின்றது. அனைத்து ராசிக்காரர்களும் இது பொதுவானது. இந்த வாரத்திலே நாம் ஒரு 3 நாட்கள் அதிகமாக சொல்ல இருக்கின்றோம். 14ஆம் தேதி 2வது மாதம் 2025 மாசி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் 23/2/2025 மாசி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த 10 நாட்களுக்கு உள்ள ராசி பலன்களை காண இருக்கின்றோம். அடுத்தடுத்து திங்கள் முதல் ஞாயிறு வரை என்ற ஒரு கணக்கிலே ஜோதிடபூமி வாயிலாக வார ராசி பலன்களை நீங்கள் காணலாம். இப்பொழுது நம்ம ராசிக்குள் செல்வோம். கன்னி ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்திலே நாம் காண இருக்கின்ற ஒரு அற்புதமான விஷயங்களை எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு கூற இருக்கின்றேன். கன்னி ராசிக்கு இதுவரை இருந்து வந்த குரு வக்ர பார்வை நிவர்த்தி அடைந்து இப்பொழுது ஒரு மிக சுபமான சுபிட்ச பார்வை உங்களுக்கு விழுந்து கொண்டிருக்கின்றது. முதல் 5ஆம் பார்வையாக இப்பொழுது உங்களுக்கு குரு பார்ப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு யோசனைகள், எதை செய்தால் நாம் வெற்றி அடையலாம், எதை செய்தால் லாபம் அடையலாம் என்ற ஒரு அற்புதமான ஒரு சிந்தனைகள் எல்லாம் இந்த வாரத்திலே உங்களுக்கு உதித்து கொண்டே இருக்கும். அது உங்களுக்கு வெற்றி பயணமாகவும் முடியும், உறுதியாக வெற்றி பயணமாக முடியும். காரணம் குரு பார்வை, அதுவும் சந்திரன் சாரம் பெற்று இந்த வாரத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றார். சந்திரன் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கின்றார், லாபஸ்தானாதிபதி சந்திரன். அதனால் இந்த வாரம் முழுவதுமே எண்ணங்கள் முழுவதும் நீங்கள் எப்பொழுது வெற்றி அடையப் போகின்றோம், எதை செய்து நாம் முன்னேறப் போகின்றோம் என்ற ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்கு இந்த வாரத்திலே இருக்கும். அதனால் உங்களது பயணம் முழுமையாக வெற்றி அடைய வாழ்த்துக்கள். அதே போல உடல் நலத்திலே சற்று கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். சந்திரன் கேது இணைவு என்பது உடல் ஆரோக்கியத்தை நிச்சயமாக கெடுக்கும். அது உங்கள் ராசியிலே வந்து இணைந்து அதை செய்து கொண்டிருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள், உணவிலே கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள், பழையதை தவிர்த்து புதிய வகைகளை உண்ணுங்கள். உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்திலே அமர்ந்து விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். புதன் 6 அங்கு ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார். அதனால் இந்த வாரத்திலே உங்களுக்கு தனவரவுகள் அதிகமாக இருந்தாலும் செலவுகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் காணப்படுவீர்கள். அதனால் வீண் செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாத செலவுகளை நீங்கள் தவிர்ப்பது இந்த வாரத்திலே மிக 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 முக்கியம். காரணம் என்னவென்றால் எவ்வளவு நாள் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு வரும். அந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் கட் பண்ண வேண்டும் கண்டிப்பாக இந்த வாரத்திலே. சரியா? தேவைக்கு மட்டும் நாம் செலவு செய்யலாம் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த வாரத்தில் நீங்கள் செய்கின்ற செலவு வீண் செலவாக ஆகுமே ஒழிய உங்களுக்கு நல்ல பயனையோ பெயரையோ புகழையோ எடுத்து தராது. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. நீங்கள் சுய புத்தியை இந்த வாரத்திலே கண்டிப்பாக கடன் கொடுப்பீர்கள். அதனால் சுய புத்தியை இழக்காமல் கவனமாக இருங்கள். எதிரிகளிடத்திலே சென்று அதிக நேரங்களை வீணடிக்காதீர்கள். ஏனென்றால் அவர்கள் உங்கள் வலைக்குள்ளே விழுவதற்கான, உங்களை வலைக்குள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் எதிரிகளிடத்திலே கவனமாக இருக்க வேண்டும். நட்பு பாராட்டி இப்பொழுது உங்களிடத்தில் வந்து கொண்டிருக்கின்றார்கள், வந்துவிட்டார்கள். அதனால் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம். அதன் மூலியமாக எதிர்காலத்திலே வீண் செலவுகள் பயங்கரமாக வரலாம், கவனம் தேவை. அதே நேரத்திலே கடன் வாங்குவதை இந்த வாரத்திலே முக்கியமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் கடன் வாங்கி ஒருத்தருக்கு கொடுத்தாலும் உதவி செய்தாலும் அந்த பணம் வீண் விரயமாகும். அதன் மூலியமாக அந்த பணத்தை எதிர்காலத்தில் நீங்கள் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். தேவையற்ற கடன்களை வாங்குவதையும் நிறுத்தி கொள்ள வேண்டும். அதே போன்று 12 சூரியன் 6ஆம் இடமான எதிர்ஸ்தானத்தில் அமைந்து 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். எங்கேயாவது செல்லலாம் என்ற ஒரு விஷயங்களோடு நீங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் சென்றால் நிச்சயமாக அதன் மூலம் வீண் செலவுகள் ஏற்படுத்தலாம். கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமாக ஆண் நண்பர்கள், பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, ஆண் நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு நிறைய செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றது. கவனம் தேவை. இந்த வாரம் முழுவதும் உங்களை வழிநடத்தப் போகின்றவர்கள், நீங்கள் யார் ஆலோசனை கேட்டால் இந்த சுய புத்தியை இழந்ததை நாம் சரி கட்டலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் உங்கள் தந்தையாருடைய ஆலோசனையை கேளுங்கள். அதே போன்று உங்கள் இல்லற துணையினுடைய ஆலோசனையை கேளுங்கள்.
நிச்சயமாக உங்களை வழிநடத்துவார்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். சொந்த பந்தங்கள், நண்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு உற்ற துணையாக நிற்பார்கள். தேவையற்றவர்கள், நட்பும் இல்லாமல் நண்பர்கள் மூலியமாக பழகியவர்கள் அல்லது வேலையிலே மூன்றாம் தரத்திலிருந்து வந்தவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் உங்களுக்கு இப்பொழுது வலை விரித்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். செலவை ஏற்படுத்துவதற்கு, உங்களிடத்திலிருந்து சில நன்மைகளை பெற்று உங்களை தலையிலே கட்டிச் செல்வதற்கு காத்து கொண்டிருப்பதால் கவனம் தேவை. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த வாரத்திலே கன்னிராசி நண்பர்கள் நான் சொன்ன விஷயங்களுக்கு கவனம் தேவை. அதே நேரத்திலே 21ஆம் தேதி வரை செவ்வாய் வக்ரகதி அடைந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். நிதானமும் தேவை. அவசர கதியிலே நீங்கள் செயல்படுவீர்கள். எதையும் விரைந்து செய்து முடித்து விட வேண்டும் என்ற ஒரு கங்கணம் கட்டி கொண்டிருப்பீர்கள். அதையெல்லாம் நீங்கள் இப்போது செய்யக்கூடாது நிச்சயமாக. ஏனென்றால் அது அவசர கதி என்பது உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை தந்துவிடாது என்பதை உணர்த்தி கொள்கின்றேன். நிதானம்தான் தேவை. அதற்கு உங்களுக்கு ஆலோசனை தரக்கூடிய நபர்களை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். யார் உங்களுக்கு இப்பொழுது நல்ல துணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள்? நான் சொன்ன விஷயத்திலே உங்கள் இல்லற துணை உங்களுக்கு சரியில்லை என்றால் நண்பரை தேடி ஆலோசனை பெறலாம், அல்லது தகப்பனாருடைய ஆலோசனையை பெறலாம், தாயாருடைய ஆலோசனையை பெறலாம். இது உங்களுக்கு நல்ல வழி நடத்தும். அல்லது இல்லற துணை நன்றாக இருந்தால் அவருடைய ஆலோசனை பெறுங்கள். மாணவர்கள் கல்வியிலே இந்த வாரம் முழுவதும் கன்னிராசியை சேர்ந்தவர மாணவிகள் மிகுந்த ஒரு சந்தோஷத்தை அடைய இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர் எண்ணியதை விட ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மதிப்பெண்ணை பெறுவதற்கோ அல்லது உங்களுடைய ஆசிரியர்களுடைய பாராட்டை பெறுவதற்கோ இப்பொழுது நல்ல ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் நிச்சயமாக இந்த வாரம் கன்னிராசியை சேர்ந்த அனைவருக்கும் நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. லாபம் நிச்சயமாக வரும், ஆனால் வீண் செலவாக மாறக்கூடாது என்பதை உணர்த்தி இருக்கின்றேன். கவனம் தேவை. வணக்கம். கன்னிராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 3, 6.